இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் ஆயிடுங்க. புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடரும். ரணில் திட்டவட்டம். ஜனாதிபதி வேட்பாளர் மொட்டு சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும். ஜனாதிபதி மைத்திரியை மஹிந்தவிடம் பலிகொடுக்க மாட்டோம். சஜித். விசேட நீதிமன்றம் ஒன்றை அமைக்க ஜனாதிபதி நடவடிக்கை. புதிய அரசமைப்பு தொடர்பில் ஆராய கூடுகின்றது கூட்டமைப்பு. புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடரும். ரணில் திட்டவட்டம். புதிய அரசமைப்பு உருவாக்கும் முயற்சிகள் தொடரும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற சர்வகட்சி குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், புதிய அரசமைப்பு உருவாக்க பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் வேண்டுகோளுக்கு அமைவாக சர்வகட்சி குழு கூட்டம் கூட்டப்பட்டது. புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் உள்ள நிறைவேற்று அதிகார ஒழிப்பு, தேர்தல் முறைமை, அதிகார பகிர்வு ஆகிய விடயங்கள் ஆராயப்பட்டன. இதில் நிறைவேற்று அதிகார முறைமை ஒழிப்பு மற்றும் தேர்தல் முறைமை மாற்றம் ஆகியன தொடர்பில் அனைத்து கட்சிகளிடையேயும் இணக்கப்பாடு இல்லை. அதிகார பகிர்வு தொடர்பில் இணக்கப்பாடு காணப்படுகின்றது. இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய முன்னணியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியும் இன்று ஏற்றுக்கொண்டன. எனவே இணக்கப்பாடுள்ள அதிகார பகிர்வு தொடர்பில் ஆராய்வதற்கு 4 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கூட்டத்தில் அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கும். புதிய அரசமைப்பு உருவாக்க பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் மொட்டு சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர் மொட்டு சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென அக்கட்சி தெரிவித்துள்ளது. பிரதேச சபைகள், மாகாண சபைகள் மற்றும் நாடாளுமன்றம் என அனைத்திலும் அங்கம் வகிக்கும் பெரும்பாலானோர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இருப்பதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் ஏற்படுத்தும் கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அமைக்கப்படும் கூட்டணியில் 51% மேற்பட்ட வகையில் தீர்மானிக்கும் அதிகாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். எது எப்படி இருந்த போதிலும் தமது ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்திரியை மஹிந்தவிடம் பலிகொடுக்க மாட்டோம். சஜித். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு நெருக்கடிகள் உருவாக நாம் இடமளிக்க மாட்டோம் எனவும் அமைச்சர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் பேசிய அவர், நாம் உருவாக்கிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவையோ நாம் உருவாக்கிய நல்லாட்சியையோ எந்த காரணத்துக்காகவும் ராஜபக்சவினருக்கு பலி கொடுக்க மாட்டோம். எமது நாட்டு மக்கள் எமக்கு கொடுத்த ஆணையினை எம்மால் மீற முடியாது. நாம் அனைவரும் ஒன்றாகவே உள்ளோம். ஜனாதிபதி இன்றும் எம்மோடுதான் உள்ளார். எதிர்காலத்தில் நல்ல கட்சிகள் அரங்கேறும். இந்நிலையில் நாம் மைத்திரிபால சிறிசேனவை ஆயுதமாக பயன்படுத்த மாட்டோம். அவருடன் அரசியல் உடன்படிக்கை ஒன்றும் செய்யவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விசேட நீதிமன்றம் ஒன்றை அமைக்க ஜனாதிபதி நடவடிக்கை. போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்க தனியான விசேட நீதிமன்றம் ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கவனம் செலுத்தியுள்ளார். இது பற்றி தான் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல், குற்றங்களை குறைத்தல் தொடர்பான சட்ட வரைவுகள் தொடர்பாக இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு நீண்ட காலம் செல்கின்றவை போதைப்பொருள் ஒழிப்புக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்களுக்கு பெரும் தடையாக உள்ளது. இந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்பட வேண்டும். தற்போதுள்ள உயர் நீதிமன்ற கட்டட தொகுதியிலேயே இந்த புதிய நீதிமன்றத்தையும் தாவிப்பது பற்றி கவனம் செலுத்தப்பட்டது. போதைப் பொருள்களுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது தொடர்பாக இன்று நாட்டின் அனைத்து மக்களும் கவனம் செலுத்தியிருக்கின்றனர். இதே நேரம் கைப்பற்றப்படும் போதைப் பொருள்களை அழிப்பது தொடர்பான முறைமைகளை திருத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இது தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்ட ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக புனர்வாழ்வு அதிகார சபை ஒன்றை தாவிப்பதற்கான நடவடிக்கைகள் ஜனாதிபதியின் தலையீட்டில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
இந்த அதிகார சபையை தாவிக்கும் வரை குறித்த திட்டங்களை தயாரிப்பதற்கு நிர்வாக சபை ஒன்றை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் செயற்பாடுகள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்தார். பாடசாலை மாணவர்கள் பாபுல் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகின்ற நிலைமை அதிகரித்து வருவது பற்றியும் ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அத்துடன் சட்ட ஏற்பாடுகள் இல்லாமல் இதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதில் தடையாக உள்ளதாக பாடசாலை அதிபர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் தன்னிடம் தெரிவிப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது குறித்தும் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றில் இடம்பெறும் குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதன்போது விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டதுடன் வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள பாரதூரமான குற்றவாளிகளை பூசா சிறைச்சாலைக்கு மாற்றுவது தொடர்பிலும் தற்போதைய நிலைமைகளை கேட்டறிந்த ஜனாதிபதி அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை கண்டறியும் கலந்துரையாடல் ஒன்றை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தனது தலைமையில் மீண்டும் ஏற்பாடு செய்யுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றனர். புதிய அரசமைப்பு தொடர்பில் ஆராய கூடுகின்றது கூட்டமைப்பு. புதிய அரசமைப்பு உருவாக்கம், இலங்கை மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய தீர்மானம் ஆகியவை தொடர்பில் விலாவரியாக ஆராய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு எதிர்வரும் 5ஆம் தேதி கொழும்பில் கூடுகின்றது. புதிய அரசமைப்பில் முக்கிய விடயங்களான தேர்தல் முறைமை, நிறைவேற்று அதிகாரம் என்பன தொடர்பில் கட்சிகளிடையே புதிய இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. அதிகார பகிர்வு தொடர்பில் மட்டும் கட்சிகளிடையே இணக்கப்பாடு ஒருமித்த கருத்து நிலவுவதால் அதிகார பகிர்வை மட்டும் அரசமைப்பினுள் எப்படி புகுத்துவது, அதனை செயற்படுத்துவது என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு 4 பேர் கொண்ட புதிய குழு நேற்றைய முன்தினம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் நியமிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு மேலும் 2 ஆண்டுகால அவகாசம் வழங்கும் வகையிலான தீர்மான முன்வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, மசிடோனியா, மெரோனிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து எதிர்வரும் 20ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்தை சமர்ப்பிக்க உள்ளன. புதிய அரசமைப்பு, ஐக்கிய நாடுகளின் கால அவகாசம் ஆகியவை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த நிலைப்பாட்டில் இல்லாமல் வெவ்வேறு நிலைப்பாடுகளில் உள்ளனர். இந்த நிலையில் இவை தொடர்பில் விலாவரியாக ஆராய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு எதிர்வரும் 5ஆம் தேதி கொழும்பில் கூடுகின்றது. 5ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு நாடாளுமன்றம் கூடுகின்றது. எனவே அதற்கு முன் காலையில் அல்லது மாலையில் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெறும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் முடிச்சிடாயிடுங்க.